இந்தியா வந்து இந்து நாடாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இந்துக்கள் சார்பா பல வருடங்களா இருக்கு. ஆர்எஸ்எஸ் அமைப்போட ஒரு இலக்கே வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்தியா இந்து நாடாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு இந்தியா வந்து மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு நிறைய நாடுகள் இருக்கு. மேற்பட்ட நாடுகள் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கும் நாடுகள் இருக்கு. சைனா ஒரு பக்கம், தாய்லாந்து ஒரு பக்கம், வியட்நாம் ஒரு பக்கம். சோ இந்த பக்கம்லாம் புத்த மதத்திற்கான நாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் கிடையாது. நேபாளம் இருந்தது. ஆனா நேபாளம் வந்து தற்பொழுது கம்யூனிஸ்ட் கையில சிக்கினதுனால அதை வந்து நாம இந்து நாடு அப்படின்னு இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது. இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு அப்படிங்கிறது இந்த உலகத்துல கிடையாது. அதனாலதான் இந்துக்களுக்கு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை இந்துக்கள் அதிகமா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல பாகிஸ்தான் வந்து நாம தனியா பிரிச்சு கொடுக்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்துல இந்தியா வந்து ஹிந்துஸ்தானாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆனா காங்கிரஸோட சூழ்ச்சியால இந்தியா வந்து இந்து நாடாக அறிவிக்கப்படாமல் கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவை வந்து மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இது வந்து ஆரம்பத்திலேயே இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுதே இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு சொல்லலாம்.